ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பஃப் ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா. இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இப்போ ப்ளவுஸ் பீஸ்லேருந்து நம்ம இந்த மாதிரி கிளாத் நீளமாக வெட்டி எடுத்துக்கணும். இதோட உயரம் 9 வச்சுருக்கேன். இதோட அகலம் வந்து 7.5 வச்சுருக்கேன். குட்டி தான், அதாவது அவங்க கிளைண்ட் வந்து குட்டியாக இருப்பாங்க, அதனால் குட்டி ஸ்லீவ் தான். இப்போ பாருங்கள், இது வந்து 3.5 எடுத்திருக்கேனா. இது எதுக்குன்னா, நம்ம அந்த கரை வரும் இல்லையா, பட்டு கரை வரும்ல, அதுக்காக. இது மேலே வந்து அந்த பஃப்புக்கு நம்ம இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து பஃப்க்கு உள்ளது. கீழே வந்து நம்ம அந்த கரையை வச்சுக்கிருவோம். சரிங்களா? இந்த மாதிரி சமமாக எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோடு போட்டு டாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மேலே கீழே வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பஃப் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் ஒரு டிப் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலையில் இந்த மாதிரி, அதாவது இந்த நேரில் எடுக்கும்போது மடிப்பு நல்லா வரும், அதாவது ஃப்ளீட் நல்லா வரும். இதே வந்து இப்போ இந்த சைடாக்கில் எடுக்கையில் வராது. அதனால் எந்த சைடு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு, அந்த சைடு வரல, துணி இதாக இருக்குன்னா நீங்கள் ஜாயின் போட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அந்த ஷேப்பில் வைக்கும்போது பஃப் ஒரு மாதிரி இதுபோல் நீட்டாக வராது, கொஞ்சம்னு வரும். பஃப் வந்து சரியாக நிற்காது. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் எடுத்துக்கிறப்போ ஈஸியாக வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அயர்ன் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரியான இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸோட ஸ்லீவு. இது எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் சேம் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இதோட உயரம் வந்து நீங்கள் எதுலேருந்து கோட்டு போட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் பெருசாக மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் இவ்வளோ அளவெடுக்கணும் அவ்வளோ அளவெடுக்கணும் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாகவே இந்த மாதிரியான ஸ்லீவ் தைச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்லீவுக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்த ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். குட்டியாக தான் ஃப்ளீட் எடுத்துக்கிறணும். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு குட்டியாக எடுங்க. நான் எடுக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி இந்த டிப்பு தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியலை, ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரியான ஸ்லீவ்ஸ்லாம் நம்ம தைக்க முடியும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த சைடுமே எனக்கு பிசுறும் தட்டாது, உள்ளே வெளியே எங்கேயுமே தட்டாது. எவ்வளோ ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேல் போர்ஷனில் அப்படியே வச்சு அப்படியே தைச்சிருங்க. இதுக்காக நீங்கள் இது தனியாக அது தனியாக லைனிங்லாம் வெட்ட வேண்டாம், அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இன்னொரு ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே திருப்பிக்கணும். அதே மாதிரி திருப்பிக்கிட்டு அதே மாதிரி ஒரு பெரிய லைன் போட்டுக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே வச்சு அப்படியே தைக்க வேண்டியதான். இது முடித்த உடனே இப்போ நம்ம அதை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ தையல் இதே மாதிரி தான் நான் எப்படி இது மேலே போடுறேனோ அதே மாதிரி எங்கிட்ட இழுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே வச்சு லைன் போட்டுருங்க. அப்படியே நீங்கள் தைச்சிருங்க. எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியாக இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் தைக்கலாம்.
எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். இனி நமக்கு இது தேவையில்லை. அடுத்து நம்ம கீழே வந்து கரை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் மெயின் பார்ட்டு. இதில் யாருமே நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இப்போது இதோட ப்ளவுஸோட உள் சைடு இருக்கு இல்லையா, இந்த உள் சைடு நம்ம கோடு போட போகிறோம். என்னடா மேலே போடாமல் கீழே போடுறாங்களே அப்படி பார்க்காதீங்க. பாருங்கள், இது வந்து ப்ளவுஸோட உள் சைடு. இது வந்து கரையோட பேக் சைடு. ரெண்டுமே பேக் டு பேக்கை ஒன்றும் வைக்காமல் பேக் மேலே பேக்குன்னு வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்குருவோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் அதோட பேக் சைடு இதே மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்குவோம். எப்போதும் நம்ம ஸ்லீவ் அடிப்போம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள், இப்போ இதே மாதிரி முடிச்சுட்டு இப்போது அமுக்கு தையல் ஒன்று போட போகிறோம். இது ஏன் அப்படின்னா, அப்போ தான் அதோட ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதனால் எப்போதுமே அமுக்கு தையல் போட்டு திருப்புறது வந்து ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். இந்த கையும் அதே மாதிரி அமுக்கு தையல் போட்டு தைச்சிக்க வேண்டியதான். இப்போது இதை வந்து நம்ம அப்படியே பிரட்டிக்க போகிறோம். மறுபடி இப்போ நம்ம மேல் தையல் போட போகிறோம். அவ்வளோதான். சேம் அதே மாதிரி இந்த ஸ்லீவும் நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் யோசிக்காமல் எப்படி அப்படி யோசிக்காமல், இந்த பெருசாக இருக்குதுல்ல, அதனால் கொஞ்சத்தை கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மட்டும் மடக்கி அடிக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அந்த உயரத்துக்கு அப்படியே ஒரு மடக்கி ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஸ்டோன் வேணும், இல்லை நான் வந்து லேஸ் அடிப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட விருப்பப்படி அடிச்சுக்கலாம். நான் இந்த ப்ளவுஸே ரொம்ப நல்லா ஜிகுன்னு தான் இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் விட்டுட்டேன். எவ்வளோ அழகாக, எவ்வளோ சீக்கிரமாக, ரொம்ப குழப்பம் இல்லாமல் எவ்வளோ தெளிவாக நம்ம தைக்கலாம் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஈஸியாக எவ்வளோ ஸ்லீவ், எவ்வளோ டிசைன்ஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். 2 ஸ்லீவும் நம்ம முடிச்சிட்டோம். இதில் இன்னொரு டிப்பும் இருக்குது. அடுத்து அந்த உள்ளே இருக்கு இல்லையா, அது எப்படி லைட்டாக நீங்கள் பஃப்னு தூக்குது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். உள்ளே ஒரு டாட் பிடிச்சிருங்க. அப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா, ஆஹா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எதுவுமே குழப்பம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சிம்பிளாக இவ்வளோ நீட்டான ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பார்க்க முடியுமா? அதாவது ப்ளவுஸோட ஸ்லீவு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அழகான ரொம்ப ஈஸியாக, அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து ஈஸியாக நம்ம தைக்கலாம். ஓகே, தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.